ராஜபாளையம் தொகுதியில வந்து இப்ப திமுக சிட்டிங் சீட்டு. அங்க வந்து திமுக தங்கபாண்டியன் அவர் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் நிற்கிறாரு. அவருக்கு எதிராக பிரிசில்லா பாண்டியன் ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க. அவங்க ஜான் பாண்டியன் உடைய தமிழக முன்னேற்ற ஜான் பாண்டியன் கட்சி வந்து நிற்கிறாங்க. அவங்க பிஜேபி சிம்பிள்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. ஜான் பாண்டியனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து ரிசர்வ் கேண்டிடேட்டா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் தெரியல, இல்லை ஓபிசியான்னு தெரியல. ஆனால் அந்த கட்சி வந்து எஸ்ஏ ரிசர்வ் தேவேந்திர குல கட்சின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சமூகம்னு தெரியல எனக்கு. நாம் தமிழ்ல இருந்து கார்த்திக் கண்டெஸ்ட் பண்றாரு. தாவேக்கா ஜெகதீஸ்வரின்ற ஒரு கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் வந்து 2021 நடந்த தேர்தலில் இங்க 15,000 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. இங்க வந்து என்னன்னா, இப்ப கடந்த முறை ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி போட்டியிட்டே வந்து அவங்க திமுக வெற்றி பெற்றிருக்கு. அமமுகவுக்கு இங்க ஒரு ஒரு 7,500 ஓட்டு இப்படி இருக்கு. ஸோ இது வந்து இப்போ அமமுக வந்து அன்னைக்கு அமமுக அணியில தேமுதிக இருந்தது. ஸோ தேமுதிக ஒரு 5,000 ஓட்டு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுவே திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ். பிளஸ் பிஜேபி ஏடிஎம்கே நேரடியாக போட்டியிடாதது ஒரு பிளஸ். அவங்க கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க சீட்டு, அது ஒரு பிளஸ். நாம் தமிழர் வந்து கொஞ்சம் ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஓட்டு வந்து பார்லிமெண்ட்லேயே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நாம் தமிழர் ஓட்டு. அது ஸோ தாவேக்கா வரும்போது ஃபர்தரா இந்த தொகுதியில் நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறையும். தாவேக்கா நாம் தமிழர் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஓட்டு புரியும். பிஜேபி நிற்கிறதுல அதிமுக ஓட்டும் கொஞ்சம் தாவேக்கா நோக்கி கொஞ்சம் போக வாய்ப்பு நினைக்கிறேன். ஸோ திமுக தொகுதியில் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க தங்கப்பாண்டியன் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன்.